புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஐஎன்டி சார்பாக புத்தாண்டு வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் ஆஃபீஸ் பேரர் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நாள் பிறகு நாங்கள் மீண்டும் எம்ப்ளாய்க்காக இன்றைக்கி இருக்கிற நிலைமை என்னன்றதை விளக்கிறதுக்காக ஐஎன்டி சங்கம் முன் வந்துக்குது. ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வரோன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் 29/1/2001 பிஜிஎம்எல் க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டு டிசிஷன் எடுத்தாங்க. எடுத்து 2 மாதம் பிறகு 16/3/2001 பிஎஃப்ஆர் ஏஎஃப்ஆர் பண்ணது தப்புன்னு கம்பெனி ஓப்பன் பண்ணி சிங்கிள் பெஞ்சு ஹைகோர்ட்டும் ஆர்டர்ஸ் பண்ணிச்சு. எப்போது 16/3/2001 கம்பெனி ஓப்பன் பண்ண ஆர்டர்ஸ் பண்ணிச்சு. பண்ணிட்ட பிறகு அன்னிலேருந்து என்ன வரணும், கம்பெனி ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது. வெறும் ப்ரொடக்ஷன்ஸ் தான் ஸ்டாப், ரன்னிங் கண்டிஷனில் இங்கே இருக்குது. இப்போது இந்த அன்னிலேருந்து என்ன பண்ணுறான், பிஜிஎம்எலுக்கு வருஷத்துக்கு 3-4 கோடி ரூபாய் சப்சிடி பணம் கொடுக்குறான். மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எவ்வளோ, 3 கோடியிலேருந்து 4 கோடி வரைக்கும் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வருஷத்துக்கு 3-4 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. இதை வருஷத்துக்கு 3 கோடி 25 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு நீங்களே கணக்கு. 36 கோடி ஆகிப்போச்சு 10 வருஷத்துல. இப்படி 25 வருஷத்துக்கு இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. மொத்தமாக 75 கோடி கொடுத்துக்கிறாங்க. இதுவரை மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த 25 வருஷத்தில் 75 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு. இதில் அடுத்து பிஜிஎம்எல் எம்ப்ளாயிஸ், நம்ம ஆஃபீஸ் பேரர் சொன்ன மாதிரி பிஜிஎம்எல் எம்ப்ளாயிஸ் ஹவுஸ் ரெண்ட்டு 5-6 வீட்டுக்கு ரெண்ட் வருது. இது இன்கம், பிஜிஎம்எலுக்கு இன்கம். அடுத்து பிஜிஎம்எல் டவுன்ஷிப் கடை இருக்குது, 456 டவுன்ஷிப் கடை இருக்குது. அதுக்கு ரெண்ட் வசூல் பண்ணுறாங்க. மாதம் 10 லட்ச ரூபா வசூல் பண்ணுறாங்க. அவன் வருஷத்துக்கு என்னாச்சு, 1 கோடி ரூபாய் வச்சாரு. இது 3 கோடி, இது 1 கோடி, 4 கோடி ரூபாய் வருஷத்துக்கு இன்கம் வருது. இந்த 4 கோடி வச்சுருந்தா மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் ரெடிங். இதுக்கு ரொம்ப பேர் சொல்கிறாங்க பிஜிஎம்எல் க்ளோஸு. யாரும் இல்லை, இந்த பிஜிஎம்எலுக்கு க்ளோஸு கிடையாது. வெறும் ப்ரொடக்ஷன்ஸ் தான் ஸ்டாப். இதில் இந்த கம்பெனிக்கு இவங்க இந்த 4 கோடி ரூபாய் இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 விஷயத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று பிஜிஎம்எல் செக்யூரிட்டி, அவங்களுக்கு 200 கார்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 200 கார்டு சிகுரிகுண்டா, பெசனாத்தா, ராமகிரி, கேஜிஎஃப் குண்டா 200 கார்டு. அந்த 200 கார்டுக்கு ஒரு கார்டுக்கு 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க மாதம். 200 கார்டுக்கு கணக்கு போட்டோன்னா ஒரு 2 கோடி ரூபாய் செலவாகுது. அடுத்து இங்கே 4 கார் பிஜிஎம்எல்ல ஆஃபீஸர்ஸுங்க யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு காருக்கு 80,000 ரூபாய் மாதம் பில்லு கொடுக்குறாங்க. எவ்வளோ, 80,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 3 காருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, மாதத்துக்கு 1,80,000 ரூபாய் செலவு பண்ணுறாங்க இந்த 3 காருக்கு. பல காலமாக ஐஎன்டிசி சங்கம் கேட்டுருக்குது. என்ன கேட்டுருக்குது, இவங்களை தொழிலாளிக்கு சாவு வண்டி இருக்குது, ஊர்து வண்டி கொடுன்னு கேட்டுருக்குறோம். இங்கே வண்டி இருக்குது. எங்கே இருக்குது, பிஜிஎம்எல்ல வண்டி இருக்குது. எத்தனை வண்டி இருக்குது இங்கே பாருங்க. இது வண்டி பிஜிஎம்எல்லுடைய ஸ்டாக் வண்டி. இத்தனை வண்டி வச்சுக்கின்னு இவங்க பிரைவேட்டுக்கு கொடுக்குறாங்க. எத்தனை வண்டி சொல்கிறோம் பாருங்க. லாரி 10 லாரி இருக்குது ஆச்சுங்களா. ஜீப்பு 4 ஜீப்பு இருக்குது. காரு 2 இருக்குது. ஓம்னி வேறு 3 இருக்குது. பிக்கப் வேனு 3 இருக்குது. எக்ஸ்ப்ளோரேஷன் வேன் 3 இருக்குது. ஆம்புலன்ஸ் 3 இருக்குது. லோடர் வண்டி 2 இருக்குது. லேடர் 1 இருக்குது. டிராக்டர் 32 இருக்குது டிராக்டர். இவ்வளோ வண்டியும் பிஜிஎம்எல் இருக்குது. இவ்வளோ வண்டியை வச்சுக்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ரெடி பண்ணி ஓட்டலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பிரைவேட்டுக்கு கொடுத்துட்றாங்க. 3 கார் பிரைவேட்டு. இவங்க பண்ணுற செலவு இவ்வளோ தான். இது எல்லாமே நீ சேர்த்தேன்னா கூட, செக்யூரிட்டிக்கு அந்த காருக்கு சேர்த்தா கூட வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 3 கோடி ரூபாய் ஆகுது. 1 கோடி ரூபாய் இவங்களுக்கு மிச்சம் ஆகுது. இதுதான் நம்ம சொல்கிறோம், மேனேஜ்மெண்ட்டில் பணம் இல்லை கவர்மெண்ட்டு வருஷம் இது. இப்போ இடையில் என்ன பண்ணிக்கிறாங்க, எனக்கு 3 கோடி எங்களுக்கு பத்தலை, 200 கோடி கொடுங்கன்னு லெட்டர் கொடுத்துக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆச்சுங்களா. இப்போது இன்னொரு இடத்துல பிஜிஎம்எலுக்கு இன்கம். அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, பிஜிஎம்எல்ல லேண்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. பெம்மல் டு பிஜிஎம்எல் டு பெம்மல் லேண்டு 28 ஏக்கர் லேண்டு வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளோ, 28 ஏக்கர்ஸ் லேண்டு வாங்கியிருக்கிறாங்க. எதுனா 2 ஒர்க் ஷாப்பும் வாங்கியிருக்கிறாங்க. சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பு, 2 ஷாப், 28 ஏக்கர். ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியும், இதில் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கெல்லாம் தெரியும். சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பில் அதுக்கு அவங்க அமௌண்ட்டு கொடுத்துக்கு 1,65,00,000 ரூபாய் தான் கட்டிக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட்டு ஒரு இடத்துல என்ன சொல்கிறான்,
12 லட்ச ரூபாய் ஒரு ஏக்கர்னு சொல்லியிருக்கு ஒரு இடத்துல லாஸ்ட் டைம் 12 லட்ச ரூபாய் ஒரு ஏக்கர்னு சொல்லிக்கிறாங்க. அது இந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்குது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க 6 லட்ச ரூபாய் ஒரு ஏக்கர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ 6 லட்ச ரூபாய் ஒரு ஏக்கர் டிசி பர்மிஷன் 6 லட்சம். அப்போது 28 ஏக்கருக்கு என்னாச்சு 1,65,00,000 தான் இவங்க வாங்கிக்காங்க 2 ரூபா. அந்த உள்ளே இருக்கிற சாமானம் சென்ட்ரல் ஒர்க்ஷாப்பில் இருக்கிற சாமானம் உங்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ சாமான். கூப்பர் மிஷினு 4 வீல் ஒரே நேரத்தில் ரொட்டேஷன் ஆகும். அந்த வீல் 1 கோடி ரூபாய் அதனுடைய வேல்யூ. அது சென்ட்ரல் ஒர்க்ஷாப்பில் இருக்குது. ரயில்வே வேகன் நம்ம பண்ணணும். நல்ல ஒர்க் ஷாப்பில் வேகனே பண்ணிடணும். எத்தனை கோடி ரூபாய் சாமான் அங்கேயே இருக்குது. அதுக்கு எனக்கு லக்காவே இல்லை, கணக்கே இல்லை, அப்படியே கொடுத்துறாங்க. வெறும் லேண்டு தான் அக்யூவ் பண்ணிக்கிறாங்க தவிர அது உள்ளே இருக்கிற சாமான பிஸ்னஸுக்கு கணக்கே பார்த்து. இதை யார் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா நன்மதி செல்வன்றவர் வந்து சைன் போட்டுக்கிறார். 2 ஒர்க் ஷாப்புக்கு சைன் போட்டு இது வர வித்துட்டுக்கிறார். நன்மதி செல்வன் அது உள்ள இருக்கிற மெஷினரிஸ் பொருளுங்கெல்லாம் சேர்த்து வித்து பாருங்களா, இல்லை லேண்டு மட்டும்? லேண்டு மட்டும். இது பாருங்க, நன்மதி செல்வன்றது சைன் பண்ணியிருக்கிறார். 2 ஒர்க் ஷாப்பை கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது கொடுத்துட்டார். எப்போ கொடுத்துக்கிறாரு இந்த டேட் எப்படி பாருங்க, 29 ஜூலை 22 சைன் போட்டுக்கிறார். அதே மாதிரி யார் கொடுத்துட்டு பம்பல் லீஸ்டா இல்லை லேண்ட் சேல், அப்படி சேல் பரித்தா நாய்க்குன்றவங்க சைன் பண்ணியிருக்காங்க. மேனேஜிங் டைரக்டர், அடிஷனல் செக்ரட்டரி அந்த அம்மாவும் சைன் பண்ணிக்கிறேன். வெறும் 28 ஏக்கர் லேண்டாகவும் உள்ளே இருக்கிற சாமான்ஸ்கெல்லாம் கணக்கே இல்லை. அடுத்து சிக்கிரிகுண்டா பிசாநாத் அத்தையும் விற்றுட்டாங்க. அது யார் விற்றுதுன்னா மறைந்த சசிரஞ்சன் விற்று போயிட்டார். நம்மளை விட்டு கை விட்டு போச்சு. சிக்கிரிகுண்டா பிசாநாத்தா ராமகிரி அது விற்றுட்டாங்க. ரினிவலும் கேன்சல் ஆகிடுச்சு. போன மாதம் ரினிவலும் கேன்சல். ரினிவலும் பண்ணலை. பிஜிஎம்எல் பண்ண முடியாது. ஆந்திரா கவர்மெண்ட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம் போங்கன்னு அவங்க போயிட்டாங்க. அதுவும் நம்ம கை விட்டு போயிடுச்சு. அடுத்து சவுத்தன் ரயில்வே மாரிக்குப்பம் விசாரநாத் வரைக்கும் போட்டுக்குது. 49 ஏக்கர் லேண்டு கொடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு 49 ஏக்கர் லேண்ட், 49 ஏக்கர்ஸ் லேண்ட் கொடுத்துக்கிறாங்க. அவங்கக்கிட்ட அவங்க 54 கோடி ரூபாய் மேனேஜ்மெண்ட்டு வாங்கியிருக்குது. பிஜிஎம்எல் மேனேஜ்மெண்ட்டு 54 கோடி வாங்கியிருக்குது. 48 ஏக்கர். அடுத்து NH கிருஷ்ணாவரத்துக்கு மேலே NH ரோடு, அதுக்கு வந்து 56 ஏக்கர் லேண்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு 4 கோடி ரூபாய் வாங்கியிருக்கு. இங்கே வந்து 1,60,00,000, இங்கே வந்து 54 கோடி, இங்கே NHல் வந்து 54 கோடி. ஊர்கம் ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜு கட்டுறதுக்கு 6 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. 6 கோடி வாங்கியிருக்கிறாங்க. மொத்தம் சேர்த்தா 75 கோடி வந்து இன்றைக்கி பிஜிஎம்எல்ல இன்கம் இருக்குது. சில நண்பர்கள் சொல்கிறாங்க பிஜிஎம்எல்ல பணம் இல்லைன்னு. இது பாருங்கள், ஆனுவல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிக்கிறாங்க. 22-23 பிஜிஎம்எல் ஆனுவல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிக்கிறாங்க. ஆடிட்டிங் சேட்டர்னல் அக்கௌண்ட் வச்சுட்டு ஆடிட்டிங் பண்ணி இதில் காட்டியிருக்கிறாங்க. எத்தனை கோடி காட்டிக்கிறாங்க பாருங்கள். இதில் போர்ட் டைரக்டர்ஸ், கம்பெனிக்கு போர்ட் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, எம்டி இருக்கிறாங்க, 5 ஆஃபீஸர் இருக்கிறாங்க பிஜிஎம்எல்ல. இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்க மாதம். போர்ட் டைரக்டரு, மேனேஜிங் டைரக்டரு, ஓஎஸ்டி, செக்யூரிட்டி ஆஃபீஸர், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, லேபர் ஆஃபீஸரு, இவ்வளோ பேர் தான் சம்பளம் கொடுக்குது மேலே. இப்போ ஒரு க்ளோஸ் கம்பெனி இதெல்லாம் பண்ண முடியாது. ஆனுவல் ரிப்போர்ட்டெல்லாம் சப்மிட் பண்ண முடியாது கோர்ட்டு. கம்பெனி ரன்னிங் கம்பெனி தான் அதெல்லாம் பண்ண முடியும். வருஷத்துக்கு இத்தனை கோடி ரூபாய் வாங்கி இவங்க கணக்கு காட்டியிருக்காங்க. இப்போ சில நண்பர்கள் சொல்கிறாங்க இல்லையா, பிஜிஎம்எல்ல ஒன்றும் இல்லை காசு இல்லைன்னு. காசு இருக்குது, காசு இல்லாத ஒன்றும் போடல, காசு அவங்கக்கிட்ட இருக்குது. ஒரு ஆஃபீஸர் என்ன பண்ணார், ஒர்க் ஷாப் விற்றுட்டு போயிட்டார் நன்மதி செல்வம். இன்னொரு ஆஃபீஸர் சிகிர்குண்டா பிசாநாத்துக்கு விற்றுட்டு போயிட்டார். அடுத்து இன்னொரு நல்லவர் வந்தார், இந்த போர்ட் டைரக்டர் இருக்கிறார் பார், அவர் இருக்கிறார் பஞ்சிமல் என்றவர். இப்போது உங்களுக்கெல்லாம் தெரியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ லேண்டு கொடுத்துக்கிறோம். போலீஸ் ஊருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்குது இல்லையா, போலீஸ் ஸ்டேஷன் அங்கே 2 குவார்ட்டர்ஸ் தான் இருந்தது. எல்லாருக்கும் தெரியும். 10 வீடு இருந்துச்சு. இன்றைக்கி அவங்க ட்ரிபிள் ஆஃபீஸர் கட்டிட்டாங்க இல்லைங்களா. அதே மாதிரி ஆண்டர்ஸ்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் எதிரில் பெரிய கிரவுண்டு பிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு யாரும் அலாட்மெண்ட் பண்ணல. அவங்கக்கிட்ட 1 ரூபா வாங்கலாம். அசோக் பஞ்சிமல் சுரந்தர் செக்யூரிட்டி ஆஃபீஸரு அந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னாக்கா டிஆர்எஃப்ல ஃபுல்லாக அந்த பக்கம் போயிட்டாங்க. அவங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ காம்பவுண்ட் போட்டுக்கினாங்க. அவங்களுக்கு டோட்டல் எவ்வளோ லேண்டு கொடுத்துக்கிறாங்கன்னு நம்மகிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இத்தனை ஏக்கர் கொடுத்துக்கிறாங்க நம்மகிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு 1 ரூபா வாங்கல இது வரைக்கும். இப்போ எம்ப்ளாயி ஒரு சின்ன வீடு கட்டினா உடனே இடிக்கிறாங்க. இவங்க ட்ரிபிள் ஆஃபீஸர் கட்டுறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு போக முடியுதா? கோர்ட்டில் கேஸ் இருக்குது. கேஸ் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் விற்றுட்டு போயிட்டான். 3 ஆஃபீஸரும் விற்றுட்டாங்க. இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட்டு பாவம். இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒன்றுமே தெரியாது.
சிகிர்குண்ட பிசனாக்கு ஒரு ஆஃபீஸர் விற்றுட்டான், இந்த 2 வருஷம் ஒரு ஆஃபீஸர் விற்றுட்டு போயிட்டான், இருக்கிற லேண்டு சுற்றி இருக்கிற லேண்டு செக்யூரிட்டி ஆஃபீஸர் விற்றுட்டான், 3 பேரும் காலி பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற ஆஃபீஸர்களுக்கு ஒன்றும் தெரியாது, புதுசு, அவங்க எதுவுமே தெரியல. நம்ம என்ன சொல்கிறோம், மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் 75 கோடி ரூபாய் நீங்கள் நம்ம பணம் இருக்குது, நம்ம பணம் இருக்குது, எங்கள் பணம் இருக்குது. 75 கோடி ரூபாய் நீ லேண்டு விற்றது எங்கள் பணம் இருக்குது, நீ எங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணு. கோர்ட்டில் என்ன சொல்கிறேன், நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். இப்போ இந்த பணத்தை வந்து இவங்க பொய்யான கணக்கு காட்டி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது பாருங்க, ஆடிட்டிங் ரிப்போர்ட்டெல்லாம் போட்டு பொய்யான கணக்கு காட்டி கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க எங்கள் பணத்தை வச்சு. இதுதான் நாங்கள் கேட்குறோம். எங்ககிட்ட பணம் இருக்குது, இப்போ எங்களுக்கு எதுவுமே இல்லை. 2 வருஷம் போயாச்சு, சிகிர்குண்ட பிசாக்கம் போயாச்சு, வேறு என்ன இருக்குது, வெறும் இந்த சைனட்டு மண்ணு தான் இருக்குது. சைனட்டு மண்ணை வந்து இன்றைக்கி டெண்டர் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஒர்க்ஷாப்பில் சிடிடியில் வந்து இவ்வளோ சாமான் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டினேன். சிடிடியில் இவ்வளோ சாமானெல்லாம் இருக்குது. இப்போ வந்து இதை டெண்டர் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து ஓவர்லைன் காப்பர் இருக்குது. காப்பர் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, வெறும் 9 கோடி ரூபாய் தான் மதிப்பு கொடுக்குறாங்க. காப்பர் 25 செகண்ட் நம்ம கரண்ட் எடுத்தோம்னா அது வெறும் 9 கோடி ரூபாய் தான் சொல்லிவிட்டு அதையும் விற்கிறதுக்கு இப்போ இன்டர்னலில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த அநியாயம்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணுது. இவ்வளோத்துக்கு காரணம் வந்து மேனேஜ்மெண்ட் தான். இப்போ நம்ம எம்பி வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அவர் நல்ல மனுஷன், நானும் அவர் 2 முறை பார்த்துருக்கேன். ஆனால் அவருக்கு வந்து தப்பான ரிசல்ட்டை கொண்டு போய்ட்டு மேனேஜ்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, தப்பான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. கோர்ட்டில் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறாங்க, வெளியில் ஒரு டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, இப்போ இவ்வளோ லேண்டு விற்றுருக்குறாங்க, 4 இடத்துல லேண்டு விற்றுட்டு பணம் வச்சுருக்குறீங்க. எங்கள் லேண்டு விற்றுருக்குறீங்க, பிஜிஎம்எல் லேண்டு 4 இடத்துல விற்றுருக்குறோம், ரயில்வே, என்ஹெச், பம்மல், இதில் விற்றுருக்குற. நீ தான் சொல்லியிருக்க எவ்வளோ விற்ற, எவ்வளோ ஏக்கர் விற்றுருக்குற. இப்போ கோர்ட்டில் வந்து நீ என்ன சொல்கிற, பணமே இல்லை, நாங்கள் எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டோன்னு சொல்கிறேன். ஏற்கனவே கோர்ட்டில் வந்துட்டு எங்களுக்கு 52 கோடி ரூபாய் மாடிஃபை பிஆர்எஸ் டிஃப்ரெண்ட் என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்குது, அதுக்கு ஆர்ப்பாட்ட இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்குது. சொல்லும் போது இவன் என்ன பண்ணுறான், போன வாரம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னே போய்ட்டு ஸ்டே எடுத்துட்டாங்க, இது மாதிரி கொடுக்கக்கூடாதுக்கு ஸ்டே எடுத்துட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கே போகிறது, நாங்கள் யாரை போய் கேட்குறது? இப்போ எம்பிக்கு தெரியாது, இதெல்லாம் தெரியாது எம்பிக்கு. அவர்கிட்ட நாங்கள் சொல்கிறோம், எம்பிக்கிட்ட போய்ட்டு இது ஒரு காப்பி நம்ம கொடுக்கணும். மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி தெல்லுமல்லாம் பண்ணுது, இந்த மாதிரி கோல்மல்லாம் பண்ணுது, அவ்வளோதான். இது 23 முடிஞ்சு போச்சு, 24 ஆச்சு, இது ஆஃப். இது 1.5 இயர் தான் ஆச்சு. இது 1.5 இயர் தான், இன்னும் அவங்க சப்மிட் பண்ணல. ஆனுவல் ரிப்போர்ட் ஒன்றும் சப்மிட் பண்ணல. நம்ம இதுதான் கடைசியாக சப்மிட் பண்ண ரிப்போர்ட். இப்போ எக்ஸ் எம்ப்ளாயிஸ் யூனியன் ஆல்ரெடி கோர்ட்டில் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் வச்சு கோர்ட்டில் அப்பீல் பண்ணக்கூடாது? உங்கள் ஐஎன்டிசி மூலிமா நீங்கள் ஏன் வாதம் பண்ணக்கூடாது? நானும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க, அவங்க இல்லைன்னு வாதம் பண்ணிக்கல, இது எத்தனை போய் சப்மிட் பண்ணிக்கலாம் இல்லை? பேலன்ஸ் ஷீட்டில் இவ்வளோ இருக்குது கோடிட்டு நம்ம லாயர் மூலிமா சப்மிட் பண்ணியிருக்கிறோம். இப்போ எம்ப்ளாய்க்கு தரணும். இப்போ எம்ப்ளாயெல்லாம் என்ன நினச்சிருக்கிறாங்க, இன்னைக்கு இவ்வளோ பணம் வருது அவ்வளோ பணம் வருதுன்னு நினச்சின்னு எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒரு இடத்துல தெரியல, இவங்க மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இதுமாதிரி யாருக்குமே தெரியாத பண்ணி சப்மிட் பண்ணிடுறோம். நான் கொடுக்க முடியாது சப்மிட் பண்ணுறான். நம்ம போய் கேட்டால் என்ன பண்ணுறான், உள்ளவே அலோவ் பண்ணுறது, சொன்னபோன் உள்ள எந்த எம்ப்ளாயும் அலோவ் பண்ணுறது. அங்கே நடக்கிற இவங்க தில்லுமுள்ளு வேலைகளுக்கு, இந்த மாதிரி கோல்மாலுக்கு யாரையும் உள்ள அலோவ் பண்ணுறது. இதுதான் நாங்கள் சொல்ல வரோம். அடுத்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இப்போ எங்களுக்கு தேவைப்படுறது 52 கோடி ரூபாய் ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுன்னு சொல்லிக்கிறோம். அதுக்கு 250 கோடி ரூபாய் இன்னும் தேவைப்படுது. இப்போது எங்ககிட்ட எதுவுமே ஒரு பாடியை கட் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. 2 வருஷம் கைவிட்டு போயாச்சு, செக்யூரிட்டி பிசானத்தும் போயாச்சு. இப்போ இருக்கிறது என்ன இருக்குது, வெறும் சைனட்டு மண் டெண்டர் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுக்கிறேன். ரைட், சைனட் பண்ண டெண்டர் விட்டால் இன்றைக்கி 13 இடத்துல சைனட் பண்ணிருக்கு, 13 இடத்துல இருக்குது டோட்டலாக. இப்போ இது ஒரு மண், இந்த மண்ணை நீ எடுத்தேன்னா எடுத்துமே எங்கே கொட்டுவேன்? இப்போ உருகி சைனட்டு க்ளீன் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, அது எடுத்துமே எங்கே டம்ப் பண்ணுவீங்க? லேண்ட் எங்கே இருக்குது? எல்லாருக்கும் ரயில்வேக்கும் என்ஹெச்சுக்கும் எல்லாருக்கும் லேண்டு கொடுத்துட்டா இந்த மண் எடுத்துமே எங்கே கொட்டுவேன்? லைனில் கொட்ட முடியுமா? லைன் கொண்டு கொட்டுவேன்? இது யோசனை பண்ணும். மேனேஜ்மெண்ட்டு சைலண்ட் மண்ணு இப்போ டெண்டர் விடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த மண் எடுத்துட்டு எங்கே கொட்டும்? அதுக்கு எம்ப்ளாயி ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ கிடைக்கும்? வெறும் 100 பேருக்கு தான் வேலை கிடைக்கும். ஒரு 20 டிம்பர் லாரி கொண்டாடுமா, 10 டோசர் கொண்டாடுமா, வாரி போடுவோம், மண் அழிக்கும், எடுத்துன்னு போய்ட்டு அழிக்கும், அவ்வளோதான். இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ? எம்ப்ளாயி ஆப்பர்ச்சுனிட்டி வெறும் 100 பேர் தான் கிடைக்கும். இது நம்ம என்ன சொல்கிறோம்னா, எம்ப்ளாய்க்கு ஃபஸ்ட் செட்டில் பண்ண அமௌண்ட் இங்கே இருக்குது, எங்கள் அமௌண்ட்டு இங்கே இருக்குது, நீ எங்களுக்கு செட்டில் பண்ணுன்னு தான் நம்ம கேட்டுங்க. அடுத்து எஸ்டிபிபி எம்ப்ளாய்க்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, வீடு வந்து 11,000 வீடு இருக்குது, மேனேஜ்மெண்ட்டு சப்மிட் பண்ணிது. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், 11,000 வீடு இருக்குது, மேனேஜ்மெண்ட்டு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, எஸ்டிபிபி எம்ப்ளாய்க்கு 2,800 பேருக்கு எஸ்டிபிபி எம்ப்ளாய் கொடுத்துட்டேன்னா ரிமைனிங் 700 பேருக்கு வீடு இல்லை. அவங்களுக்கு நீ என்ன பண்ண போகிற? இப்போ அவங்க வீட்டில் எந்த வீடு கொடுக்க போகிற அவங்களுக்கு நீ மேனேஜ்மெண்ட்டில்?
அதுக்காக நான் இருக்கிறேன், அவங்களுக்கு சைட்டை கொடுத்துரு. டிசியை சொல்லிக்கிறார், இங்கே சொல்லிக்கிறார் பாருங்க, டிசி இது பாருங்க 6 லட்ச ரூபாய் சொல்லிக்கிறார் பாருங்க, ஏக்கர் 6 லட்ச ரூபான்னு சொல்லிக்கிறார், அவரே சொல்லிக்கிறார் டிசி இது பாருங்க 6 lakhs டிசி சொல்லிக்கிறார் பாருங்க 6 லட்ச ரூபாய் ஒரு ஏக்கர்னு சொல்லிக்கிறார். அப்போ நீங்கள் 30-40 ஒரு சைட்டு கொடுத்துரு, எம்ப்ளாய்க்கு காலி சைட்டு கொடுத்துருங்க, 700 பேருக்கு சைட்டு கொடுத்துரு. 6 லட்ச ரூபாய் கணக்கு போடுங்க, எவ்வளோ ஆகுது 30-40 எவ்வளோ ஆகுது. ஏற்கனவே எங்களுக்கு பணம் பிடிச்சிட்டு எம்ப்ளாய்க்கு பணம் பிடிச்சிட்டு இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் சைட்டை கொடுத்துரு, 30-40 சைட்டை கொடுத்துரு. 5000 வீடு வந்து ரெண்ட் இல்லை, அதுக்கு ஏற்கனவே ஐஎன்டிசி வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம், ஏற்கனவே ஐஎன்டிசி அக்ரிமெண்ட் போட்டு இந்த அக்ரிமெண்ட்டில் நாங்கள் இந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் 100 ரூபா வசூல் பண்ணுறாங்க, அதுதான் இங்கே நடைமுறையில் இருக்குது. அதை நீ இந்த 5000 வீட்டுக்கு வந்து டெபாசிட் ரெண்ட் வாங்கிக்கும். அண்ணா தயவுன்னு சொல்லாது, ரெண்ட் இல்லைன்னு சொல்லு. 5000 வீட்டுக்கு இப்போ டெபாசிட்டுக்கு ரெண்ட் இருக்குது, 5000 வீட்டுக்கு ரெண்ட் இல்லை, நீ ரெண்ட் வாங்கி டெபாசிட் வாங்கி அதை ரெகுலேட் பண்ணு. இதை நாங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு மெமரண்டம் கொடுக்குறோம், எம்பிக்கும் கொடுக்குறோம், கோர்ட்டுக்கும் நாங்கள் சப்மிட் பண்ணுறோம், ஐஎன்ஜி சார்பாக நாங்கள் சப்மிட் பண்ணுறோம். கேல்ஃப் கிரவுண்டு வந்து 8 ஏக்கர் லேண்டு மேடம் ரூபா மேடம் எடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் கண்கண்ட தெய்வம், அவருக்கு அட்டாவை யாரும் வரக்கூடாது, அவருக்கு எதுவுமே கிடையாது, அவரோட நம்ம இல்லை. இன்றைக்கி நாங்கள் வாங்கிட்டு இந்த 25 வருஷமாக நீங்கள் கோர்ட்டில் வாதாடினா பாபா சாஹேப் அம்பேத்கர் வச்ச சட்டத்தினால தான் இன்றைக்கி நாங்கள் பிஜேபி வாங்கினோம், அந்த சட்டத்தில் தான் நாங்கள் கழிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவருக்கு மண்டபம் கட்டுறதுக்கு யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், ரூபா மேடத்தை லீகலாக பண்ணு. இப்போ நீ 8 ஏக்கர் வாங்கியிருக்கிற, ஒரு ஏக்கர் வந்து 6 லட்ச ரூபாய் சொல்கிறாங்க, 8 ஏக்கருக்கு நீ பணம் கட்டிடு, பிஜேபிக்கு நாங்களே சைன் பண்ணி கொடுக்குறோம், கேஸில் நாங்கள் சைன் பண்ணுறோம். 8 ஏக்கருக்கு பணம் கட்டு, எவ்வளோ ஆகுது ஒரு ஏக்கருக்கு 6 லட்ச ரூபாய், 8 ஏக்கருக்கு எவ்வளோ ஆச்சு, பணம் கட்டிடு. இப்போ பெம்மல்கார் வந்து பணம் கட்டி தான் அது ஒர்க் ஷாப் எடுக்கிறான், ரயில்வேக்காரர் பணம் கட்டி தான் ரயில் வாங்குறான், என்ஹெச் பணம் கட்டி தான் கோர்ட்டில் வாங்குறது. அதே மாதிரி நீங்களே என்ன பண்ணுங்கள், இந்த 8 ஏக்கருக்கு பணம் கட்டு, 6 லட்ச ரூபாய் ஏக்கர்னு சொல்லிக்கிறான், வாங்கிட்டு கட்டுங்க, லீகலாக கட்டு. அது 6 லட்ச ரூபாய் 8 ஏக்கருக்கு எவ்வளோ கணக்கு போட்டு நீங்கள் கட்டுங்க. பிஜேபியில் என்ஓசி கொடுக்கல, பிஜேபியில் என்ஓசி கொடுக்கல, இவங்க கொண்டு போய் எங்கே கட்டுறாங்க. அப்போ இங்கே இருக்கிற இவங்களுக்கு சண்டை வைக்கிற மாதிரி ஆகிப்போதில்ல, அது நீ லீகலாக பண்ணுன்றான. பாபா சாஹிப் பண்ணும்போது லீகலாக பண்ணு, 8 ஏக்கர் லேண்டுக்கு காசை கட்டு, வாங்கிக்கோ, கட்டு. உனக்கு யார் ஒன்று நம்மளாம் வரலாம், கட்டலாம். இப்போ கால்ஃப் கிரவுண்டுக்கு பாதிப்புன்றாங்களா, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இப்போ கேல்ஃப் கிரவுண்டு வேறு செப்பரேட்டாக இருக்குது, இவங்க கட்டுறது செப்பரேட், இது அதுக்கு எதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. இது செப்பரேட்டாக இருக்குது, அது செப்பரேட்டாக இருக்குது. அவங்க வந்து கர்நாடகாவில் இந்தியாவில் 4வது இடத்துல இருக்கிறாங்க கேல்ஃப் கிரவுண்டு. இது பெரும்பெல்லாம் வந்து இங்கே விளையாடுறாங்க. அது காலகாலமாக பிரிட்டிஷ்கார் வந்து இருக்குது, அது அந்த நிஷானாவை நம்ம ஒன்றும் அழிக்கக்கூடாது, அது இருக்குது. இடம் காலியாக இருக்குது, பக்கத்தில் கட்டு, ஒன்று வேணும் சொல்ல, அது லீகலாக கட்டுன்னு தான் நம்ம சொல்கிறோம், யாருக்கு எந்த தொந்தரவான. இப்போ 25 வருஷமாக இருக்குது, ரூபா மன்றத்துக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, 25 வருஷமாக ராஜீவ்காந்தி சிலை பிஷப்பில் திறக்காது, நீ அது துறையுமா? சிவில் ஹாஸ்பிட்டல் எதிரில் காங்கிரஸ் ஆஃபீஸ் இல்லை, அந்த காங்கிரஸ் ஆஃபீஸை கட்டு. நீ இந்த காங்கிரஸ் ஆஃபீஸை கட்டு. 50 வருஷமாக காங்கிரஸ் இருக்குது, ஆனால் இந்த 50 வருஷமாக அந்த கேஜிஎஃப்பில் ஐஎன்டிசி தான் காங்கிரஸை வளர்த்தது, இந்த யூனியன் தான் வளர்த்தது, பார்ட்டி கிடையாது. 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பார்ட்டி. இந்த 50 வருஷமாக இந்த ஊரில் வளர்த்தது இந்த ஐஎன்டிசி தான். காங்கிரஸ்னு சொல்கிறதுக்கு இந்த ஐஎன்டிசி தான். உலகத் தலைவர்கள்லாம் வந்தது இந்த ஐஎன்டிசிக்காக தான் இந்த ஊருக்கு வந்தாங்க. ரெக்கக்னைஸ் பண்ணி 15 வருஷம் ரெக்கக்னைஸ் வந்தால் பிஜேபியில் நம்ம ஆண்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த காங்கிரஸ் ஆஃபீஸு சிவில் ஹாஸ்பிட்டலில் நீ கட்டு. நம்ம பிரச்சனை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுமா, அது கட்டுமா? ராஜீவ்காந்தி சிலை ஓப்பன் பண்ணுமா? இந்த 2 வேலை ஃபஸ்ட்டு பண்ணுமா? பணம் இல்லைன்னா என்னங்கெல்லாம் டொனேஷன் கொடுப்போம், பண்ணுங்கம்மா. இது நான் என்ன சொல்கிறேன்னா, பாபா சாஹிப் இப்போ இங்கே வந்து கொலாப்ஸ் பண்ணாதுங்க, லீகலாக அலாட்மெண்ட் வாங்க, பணம் கட்டு, அலாட்மெண்ட் வாங்கி என்ஓசி வாங்கி ஆறாமல் கட்டு. யாரும் ஒன்று எந்த டிஸ்டர்பும் பண்ணல. இப்போ தெரியாது, இப்போ ஃபில்லு மார்க்கெட் எதுக்கு இடிச்சிங்க நீங்கள்? அங்கே எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லை, அன்ஆத்தரைசேஷன் தானே இடிச்சிங்க. நாளைக்கு அதே மாதிரி இதை கட்டிட்டு பிறகு நாளைக்கு இன்னொருத்த வந்துட்டு இன்னும் டிரான்ஸ்ஃபர் ஆகலை. பிஜிஎம்எல் லேண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, அப்படியே இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேரில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டை நீ இன்வால்வ்மெண்ட் பண்ணுற? நாங்கள் பல முறை சொல்கிறோங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை. சித்தராமையா பீரியட்லேருந்து நம்ம பாருங்கள், எஸ்எம் கிருஷ்ணா பீரியட், எஸ்எம் கிருஷ்ணா லெட்டர் கொடுத்துக்கிறார், 50 லட்ச ரூபாய் வே பண்ணார் கரண்ட் பில். இது பாருங்கள், எஸ்எம் கிருஷ்ணா. நாங்கள் போய் பேசும்போது, ஐஎன்டிசி பேசும்போது, தலைவர் ராஜ்யபால் தலைவர் பக்தவச்சன் தலைவர், சௌர்தாஸ் தலைவர், திவாகர் சார், நாங்கள்லாம் போய் பேசும்போது சைன் பண்ணி எஸ்எம் கிருஷ்ணா 50 லட்ச ரூபாய் வே பண்ணி கொடுத்தார் கரண்ட் பில்.
எஸ்எம்பிசி நான் சைன் பண்ணி வைப்போம் 2000 கரண்ட் பில் 50 கோடி ரூபாய் இது பண்ணி கொடுத்தாரு நம்மளுக்கு பில்லை கட்டாதீங்க ரன் பண்ணுது அந்த அளவுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டு நம்மளுக்கு அப்போ சப்போர்ட் பண்ணிக்குது அதை தான் நம்ம சொல்கிறோம் நம்ம செய்யறது லீகலை கரெக்டாக செய்யணும்னு சொல்கிறோம் இப்போ தொழிலெல்லாம் பணம் வருதுன்றா சில நண்பர்கள் சொல்கிறாங்க மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட பணம் இல்லை மேனேஜ்மெண்ட்டு பணம் இல்லை இந்த வருஷத்துக்கு 3 கோடி வருது இல்லை எங்கே போகுது அந்த 3 கோடி யார் கேட்குறது ரெண்ட்டு வசூல் பண்ணுறீங்க 1 கோடி வருதுல வருஷத்துக்கு அதை என்ன பண்ணுறாங்க 4 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆனால் இப்போ இருக்கிற ஆஃபீஸர்கள் பாவம் அந்த ஆஃபீஸர்ஸுங்க ஒன்றும் தெரியாது எல்லாத்தையும் அந்த 3 ஆஃபீஸர் காலி பண்ணி கஜானாவை காலி பண்ணி ஓடிவிட்டாங்க இப்போ இருக்கிற ஆஃபீஸுங்க ஒன்றும் தெரியாது தொழிலாளிங்களுக்கு இப்போ நம்ம என்ன இந்த ஒரு மெமராண்டை எடுத்துன்னு போயிட்டு நான் எம்பியை மீட் பண்ணி பேசுகிறேன் எம்பிக்கிட்டே இந்த காப்பி எடுத்து போய் கொடுக்குறேன் பாரு சார் உங்கள்கிட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு தப்பாக சொல்லு மேனேஜ்மெண்ட் இந்த இடத்துல இப்படி பண்ணுறாங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு காப்பி கொடுக்குறோம் எம்பிக்கும் ஒரு காப்பி கொடுக்குறோம் நம்ம பிரசிடெண்ட்டுக்கு எடுத்து ஒரு காப்பி கொடுக்குறோம் தொழிலாளிகள் மத்தியில் பீதி அடைய வேணாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கலாம் கடைசியாக நான் சொல்லிக்கிறேன் நண்பர் கே ராஜேந்திரன் நண்பர் வந்து இப்போ அவர் எடுத்துக்கிறார் கே ராஜேந்திரன் சார் எடுத்துருக்கிறார் அவர் தான் முயற்சி பண்ணும்போது அவர் தலைமையில் நம்ம ஒத்துக்கிறோம் பாருங்கள் ஏற்கனவே ஜனதா தள் ஃபெடரேஷன் கே ராஜேந்திரன் லெட்டர் கொடுத்துருக்காரு ஜனதா தள் ஆல் ட்ரேட் யூனியன்லாம் ஒன்றா சேர்த்தோம் நாங்கள் எல்லா யூனியனும் ஒன்றா சேர்ந்தோம் எப்போ 2005 ஒன்றா சேர்ந்து எல்லா யூனியனும் சைன் பண்ணி ஆர்எல்சி கிட்ட கொடுத்தோம் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம் எங்களுக்கு ஒரே அஜெண்டான்னு சொல்லி சைன் பண்ணி எல்லா யூனியனும் கொடுத்துருக்கோம் அதில் ஜனதா தள் யூனியன் கே ராஜேந்திர சார் அவர் லெட்டரில் கொடுத்துருக்கிறார் ஏன் இந்த வேலை இப்போ செய்ய மாட்டேங்கிறாரு அவர் எல்லா யூனியனும் கூப்பிடு இன்னொரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த கேஸில் இருக்கிறது யாராவது தெரியுங்களா ஐஎன்டி சார்பாக நான் இருக்கிறேன் பார்த்திபன் ஆஃபீஸர் யூனியன் சார்பாக வந்து சோபாச்சரங்கிறார் ஃபோர்மேன் யூனியன் சார்பாக யஸ்வந்துக்கிறார் ஏடிஎம்கே சார்பாக பொன் சந்திரசேகர் இருக்கிறார் அன்பழங்கிறார் இவ்வளோ பேர் தான் இருக்கிறோம் மீதி எல்லா லீடர்களும் சேர்த்துட்டாங்க இந்த கேஸில் இந்த லீடருங்கெல்லாம் சேர்த்துட்டாங்க இவ்வளோ பேர் இந்த யூனியன்லேருந்து எல்லாம் போயிட்டாங்க 15-12 யூனியன்காரெல்லாம் போயிட்டு இருக்குது ஒரு 5 பேர் தான் நாங்களாம் ஒன்றா வரோம் உங்கள் பின்னாடி எங்களை கூப்பிடுங்க எல்லா ட்ரேடியும் ஒன்றா கூப்பிடுங்க நாங்கள் வரோம் உங்கள் டைமில் வரோம் நீங்கள் செய்கிறீங்க உங்கள்கிட்ட எம்பி இருக்குது மினிஸ்டர் இருக்குது நாங்கள் வரோம் ஏன் எல்லா ட்ரேட் யூனியனும் கூட மாட்டேங்குது சொசைட்டியை நாங்கள் சேர்க்கல சொசைட்டி நாங்கள் கணக்கில் வைக்கல வெறும் ட்ரேட் யூனியன் மட்டும் தான் நான் சொல்கிறேன் நண்பர் அவர் செய்யணும் அவர் பின்னாடி நாங்கள் போகிறோம் அவர் செய்கிறன்றாரு அவுட் ஆஃப் கோர்ட் பண்ணுறாரா நாங்கள் சைன் வாங்குறோம் எல்லாருக்கிட்ட இல்லை கோர்ட்டு மூலியமாக பண்ணுறாரா அதுக்கும் நாங்கள் ஒத்துழைக்கிறோம் பாருங்கள் இது லாஸ்ட்டு 2003 மேனேஜ்மெண்ட்டு புல்டன் போட்டோம் அன்ஆத்தரைசேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் இடிப்பேன் இதை யார் அன்ஆத்தரைசேஷன் பண்ணுறாங்களோ இடிப்பேன் அந்த செலவு அவங்களே தான் கொடுக்கணும்னு மேனேஜ்மெண்ட்டு புல்டன் போட்டு கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணிக்கிறேன் ஹைகோர்ட்டு இப்போ இது பவனை போய் இடிச்சிட்டா நம்ம என்ன பண்ண முடியும் மேனேஜ்மெண்ட் ஏற்கனவே புல்டன் போட்டாச்சு அன்ஆத்தரைசேஷன் யாரும் உள்ளே வரக்கூடாது இதுதான் நாம் சொல்ல வரோம் பிரச்சனை வரக்கூடாது லீகலாக பண்ணது லீகலாக செய்யணும் தான் நம்ம கேட்டுக்கலாம் இந்த சார்